எடுத்து வைத்துக் கொள்ளலாமா? எபிரேயர் 12. இது ஒரு பக்க தலைப்பு. சுத்திகரிப்பு என்ற அந்த முக்கிய தலைப்பில் நாம் சில காரியங்களை வாசித்து வருகிறோம். அதிலே எபிரேயர் 12ற்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது எபிரேயர் 12 1வது வசனத்திலிருந்து நிதானமாக சத்தமாக உங்கள் காதுகள் கேட்கும் அளவிலாவது வாசிக்க போகிறோம் 11வது வசனம் வரை. எபிரேயர் 12 1 11 வரை வாசிக்கலாமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? பிரைஸ் காட். சிட்சை அன்புக்குரியது. ஆமென். இல்லை என்ற இன்னொரு வார்த்தை, அன்பானது சிட்சிக்கும். அன்பு இருந்தால் சிட்சிக்கணும். இப்போ இந்த சிட்சிப்பு என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாமல் தமிழர்கள் தொடர்ந்து நாம் என்ன செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழின் அர்த்தம் புரியும் என்பதனால் நான் தொடர்ந்து பேசுகிறேன். சிட்சிப்பு என்றால் என்ன? கடிந்து கொள்ளுவது. நன்றி. வேறே சீர்படுத்துவது. நன்றி. வேறே பலவித பதங்கள். வேறே சரியான வழியில் நடத்துவது. கரங்களை தட்டுங்க அந்த தாய்க்கு. ஏமேன், ஏமேன், ஏமேன். வேறே வேறே வேறு வேறு பதங்கள். கண்டிப்பது சரியான வார்த்தை. உருவாக்குவது. சிட்சிப்பது என்பதே தண்டித்தல், இல்லைன்றால் சீர்படுத்துதல். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சரி. அதிலே கடிந்து கொள்ளுதல் வராமல் போகவே முடியாது. என்றால் சிட்சிப்பு கடிந்து கொள்ளுதலில் உரியது. ஓகே, வேற ஏதாகிலும் வார்த்தைகள் உண்டா? தேவன் நம்மை அன்பாக சிட்சிக்க அவர் அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார். கவனிங்கள், எந்த அதிகாரமும் சிட்சிக்கும். நாம் அநேக முறை அன்பை தவறாக புரிந்து கொண்டபடினால்தான் அதிகாரத்தையும் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். எந்த அதிகாரமும் சிட்சிக்கும். அப்படி என்றால் சிட்சை அன்புக்குரியதாய் தேவன் நமக்கு காட்டுகிற இடம் இந்த வசனங்களின் மூலமாய் வருகிறபடினால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்றாலே சிட்சிப்பா. காரணம், அவருடைய அன்பானது நீதிக்கு உரிய அன்பு. ஏதோ ஒரு அன்பல்ல, பொதுவான அன்பல்ல. அதனால்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தை வேதத்துக்கே உரிய வார்த்தை. அன்பே கடவுள் என்பது அல்ல.
என்ற வார்த்தையை வேறு விதமாய் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அது முற்றிலும் எதிரான வார்த்தை. எத்தனை பேருக்கு புரிகிறது? உலக வார்த்தையும் தேவ வார்த்தை. அன்பு ஒரு காலம் தேவனாக முடியாது. ஏனென்றால் அந்த அன்புக்கு விளக்கமே தேவனிடத்தில் இருந்துதான் வர வேண்டும். அதனால்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்றால் அந்த தேவனுடைய அந்த அன்பை புரிந்து கொள்ள தேவனே அவசியம். தேவனிடத்தில் உறவை வைத்துக்கொண்ட எந்த ஒரு பிள்ளைக்கும் இந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிற பரிமாணங்கள், டிமென்ஷன்ஸ், இல்லை என்றால் டைமென்ஷன்ஸ், எப்படி வேண்டுமானாலும் ஆங்கிலம் ஒரு புதுமையானது, விசித்திரமானது, எப்படியும் பேசிக்கொள்ளுங்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் இதை சொல்லிக் கொடுக்கும்போது அவருடைய அன்பை வைத்துத்தான் சிட்சையை பேசுகிறாரே வழியே சிட்சையை நாம் அவரிடத்திலிருந்து பிரித்து ஒரு காலம் அறிய முடியாது. ஆதலால் தான் நாம் ஏன் அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்ற அர்த்தத்தை முதலாவது அறிந்தோம் என்றால் சிட்சையை சகிக்கிறவர்களாய் மாறுகிறோம். என்னை கவனிங்கள், சிட்சையில் சந்தோஷம் என்றெல்லாம் வேதத்தில் அவர் சொல்லவில்லை. எந்த சிட்சையும் தற்காலத்தில் துக்கமாய்த்தான் காணும். எந்த ஒரு தண்டிப்பும் கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்தமும் துக்கமாய்த்தான் காணும். திட்டனா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. நன்றாய் கவனிங்கள். உபத்திரவம் என்ற வார்த்தையே நமக்கு பிடிக்காத வார்த்தை தான். யாரும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். தியாலஜிக்கலாக நம்ம பேச வேண்டாம். இங்கே யதார்த்தமாய் சிந்திப்போம். ஏனென்றால் தேவன் யதார்த்தமாய் பேச விரும்புகிறார். கர்த்தர் சொல்லி தருகிறார். இந்த வார்த்தைகள் யாருக்கும் பிடிக்காது. அது துக்கத்துக்குரியது தான், அது வேதனையானது தான், அதை யாரும் விரும்ப மாட்டார்கள் தான். ஆனால் ஏன் சகிக்க வேண்டும்? அதுதான் இப்பொழுது இருக்கிற கேள்வி. சகிப்பது என்றால் என்ன அர்த்தம்? இல்லை, சகிப்பது என்றாலே என்ன அர்த்தம்? பொறுத்து கொள்வது. சரியான வார்த்தை பொறுத்து கொள்வது. இன்னொரு வார்த்தையா யாரோ சொன்னீர்கள், தாங்கிக் கொள்வது. நல்ல வார்த்தை. பாருங்கள், சகிப்பு என்றாலே தாங்கிக் கொள்வது, பொறுத்து கொள்வது, அதாவது விட்டு விடாதிருப்பது, தொடர்ந்து முன்னேறுவது. எப்படியும் இதை நாம் இணைக்கலாம் இல்லையா? சகித்தல் என்று வரும்பொழுது அவசரப்படாமல் இருக்கிற சுபாவம், கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து ஓடாதிருக்கிற தன்மை. This is a greatest spiritual stability. கன்சிஸ்டன்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். தொடர்ந்து நிலைத்திருத்தல், இல்லை என்றால் ஸ்திரத்தன்மை. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள்லாம் புரிகிறது? கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். ஏமே, அப்ப சீர்படுத்துதல் இல்லாமல் ஸ்திரத்தன்மை வராதுங்க. நீங்களும் நானும் நன்றாய் இருக்கிறோம் என்று நாம் நினைப்பது அல்ல. கர்த்தர் பார்வையில் நம்மை நன்றாக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? சீர்படுத்துவார். எப்படி ஆண்டவர் சீர்படுத்துவார்? அநேகர் நினைக்கிறார்கள், சில நேரம் அது தவறான யூகமா இல்லை சரியான எண்ணம் தானா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அநேகர் சொல்வார்கள், நான் ஆண்டவருக்கு முன்னாடி சரியா இருக்கேன், நீங்க யாரும் என்னை சீர்படுத்தணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லாவிட்டாலும் மனப்பான்மை, ஆட்டிடியூட் இருக்கும் என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் யாரிடத்தில் பகிரங்கமாக இறங்கி சீர்படுத்துவது இல்லை. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? அவர் வைத்த சிஸ்டம், அதாவது அமைப்பில் அவர் செயல்படுகிறார். அதனால்தான் சபை ஒரு அமைப்பு, அது தேவனால் வந்த நியமம். It's an ordination from God above. Ordination என்றாலே நியமம் என்று நான் தமிழில் சொல்கிறேன். இது தேவனால் வந்த நியமிப்பு. இதை யாரும் மாற்றக்கூடாது. அப்படின்றால் அவர் வைக்கிற நியமிப்பு குடும்பத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏனென்றால் அவர் குடும்பத்தை வைத்துத்தான் சபையை உருவாக்கினார், சமுதாயத்தை உருவாக்கினார். ஒரு மனுஷனை கொண்டுதான் ஜாதிகளையே பிறப்பித்தார். அப்படின்னு ஒரு மனுஷனை கொண்டுதான் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஒரு அமைப்பு என்று பேசும்பொழுது குடும்பமே ஒரு அமைப்புங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உட்பட்டு தான் வாழணும். விரும்ப முடியாத வார்த்தைகள் சிறு பிள்ளைகளாய் வாலிபர்களாய் நாம் வளர்ந்திருக்கிறோம். தாய் தகப்பன் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பதோ கண்டிப்பதோ சீர்படுத்துவதோ எந்த பிள்ளைக்கும் பிடிக்காது. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் பண்பாடு உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்றெல்லாம் நான் பிரிக்க விரும்பவில்லை. என்னென்றால் எந்த பிள்ளைக்கு இது பிடிக்காது, எந்த வாலிபருக்கும் இது பிடிக்காது. கேள்வி கேட்பது பிடிக்காது. எங்கே சென்றாய், என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறாய், யாரிடத்தில் இருந்தாய், எதற்காக போகிறாய், இந்த கேள்விகள் பிடிப்பதில்லை. ஆனால் தேவன் அவர் வைத்த நியமிப்பில், நியமனத்தில் இவைகளை எல்லாம் செய்யவே அழைத்திருக்கிறார். அது துக்கமாய்த்தான் காணும், அது வேதனையாகத்தான் தெரியும். ஆனாலும் அதில் பழகினவர்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை பிடிக்கிறது? பழக்கம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வசனமும் ஒரு பழக்கம் தான். இட்ஸ் an acquaintance with God's word.
எத்தனையாய் பழகுகிறோம் என்பதை வைத்துத்தான் அதிலே நாம் திறமை உள்ளவர்களாய் மாறுகிறோம். தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், எந்த ஒரு துறையாகட்டும், ப்ரொஃபஷன், எப்படி நாம் பழகுகிறோமோ அதை வைத்துத்தான் அதிலே தேறுகிறோம். பழக்கம் இல்லாமல் தேறுதல் இல்லை. நாம் திடீரென்று ஒன்றில் தேற முடியாதுங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம் எதில் பழகுகிறோமோ அதில் தான் தேறுகிறோம். உலக வழக்கத்தில், உலக கலாச்சாரத்தில், உலக பேச்சுகளில் தேறினவர்கள் உலக துறைகளில் தேறினவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவ ராஜ்யத்தின் காரியம் என்று வரும்போது உலகத்தை வைத்தெல்லாம் தேவ ராஜ்யத்தில் செயல்பட முடியாது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? பாருங்கள், லீடர்ஸ் அனாயிண்டிங் சர்வீஸ்ல வர்றவங்களுக்கு இதை குறித்ததான ஞானத்தின் குறிப்புகள் அதிகம் கிடைக்கும். ஏனென்றால் ராஜ்யம் என்று வரும்பொழுது தேவ ராஜ்யம் வேறு, உலக ராஜ்யம் வேறு. உலக படிப்பை வைத்துக் கொண்டெல்லாம் தேவனிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. உலக ஞானத்தை வைத்து தேவனுடைய காரியங்களை செய்யவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயங்களில். எவ்வளவு முக்கியம்! உலக திறமைகளை வைத்தெல்லாம் தேவன் பயன்படுத்துவது இல்லை. அவருடைய ராஜ்யம் என்று வரும்பொழுது அவருடைய கோட்பாடுகளுக்கு விட்டு கொடுத்த பிள்ளையை அந்த ரங்கத்தில் பார்க்கிறவர். எத்தனை பேர் அதெல்லாம் புரிந்து கொள்கிறீர்கள்? ஓவர் நைட்டில் யாரும் தேவனால் பயன்படுத்தப்படவில்லை. இருதயத்தில் இருக்கிற நோக்கங்கள் மிக முக்கியம். எதில் பழகுகிறோம்? நன்றாய் கவனிங்க. எதற்காக பழகுகிறோம்? தேவனிடத்தில் பழகுகிற பழக்கம் கூட ஒரு ராத்திரியில் வளர்ந்து விடுவது இல்லை. எந்த உறவும் அப்படி இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் அதிலே பழக வேண்டும். ஆமென். ட்ரெயின் yourselves to be godly. அப்போ ஒரு தேவ பக்திக்கு கூட ஒரு ட்ரைனிங் அவசியம். பைபிள் தான் சொல்லுது. இதிலே பழகாமல் உலக வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம்? பைபிளை சுமப்பாங்க, ஆனால் பைபிளை வாசித்ததை தக்க வைத்துக் கொள்ளாத வாழ்க்கைகள். ஏதோ வாசிக்கிறோம், ஏன்னா அது எங்களுடைய கடமைங்க, கிறிஸ்தவர்கள் வாசிக்கணும், அதல்ல. வாசித்தது தங்கும் பொழுதே சிந்தனை தாக்கப்படுகிறது. ஆமென். இதற்கு பெயர் தான் மறுரூபம். சிந்தனை மாறாத ஒரு விசுவாசி முடிவுகளில் மாற மாட்டார்கள். அவங்க எப்படி உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அப்படியே இங்கே இருப்பாங்க. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்கள் இன்னும் மறுரூபமாகவில்லை. அதனால்தான் கர்த்தர் சத்தியத்தை கொண்டுதான் சபையை பயிற்றுவிக்கிறார், உருவாக்குகிறார். எதுவுமே ஒரு பயிற்சிங்க. இட்ஸ் அபவுட் ட்ரைனிங். ஒரு பழக்கம் இல்லாமல் தேறுதல் இல்லை. அதனால்தான் கர்த்தர் பயிற்சிக்கு அழைக்கிறார். எப்படிப்பட்ட பயிற்சி? சகிப்பு. சகிப்பு என்பதே ஒரு பயிற்சி. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? விரைவாக, திடீரென்று, வேகமாக. பாருங்கள், இந்த வார்த்தை எல்லாம் வேதத்தில் இல்லை. அவர் செயல்படுவது அவருக்கே உரியதானால் ஒரு மனுஷன் வரும்பொழுது குணாதிசயங்களுக்கு தேவன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. கர்த்தர் நிதானமாய் செயல்படுகிறவர். ஒரு மனுஷனை என்றால் ஒரு பாத்திரத்தை உருவாக்குவதில் குயவனுக்கு பொறுமை அதிகம். ஏனென்றால் அந்த பாத்திரத்தை உருவாக்குதலில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. நான் எப்பொழுதுமே நினைப்பேன், தேவனால் அற்புதங்களும் அடையாளங்களும் வருவது சுலபம். ஆனால் எது கடினம் தெரியுமா? அந்த அற்புதத்தை கொடுக்கிற அந்த பாத்திரத்தை கொண்டு அவருக்கு மகிமை எடுப்பது தான் கடினம். காரணம், பாத்திரத்தில் தான் குறைபாடு வந்து விடுகிறது, குயவன் கரத்தில் இல்லை. அதில் தான் நாம் கவனித்து கேட்கும்பொழுது, அப்போ ஏன் இந்த அதிகாரத்தை காட்டுகிறார் என்றால், எந்த அதிகாரமும் சிக்ஷை கொடுக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதை குடும்பத்திலிருந்து பயிற்சிக்கு கொண்டு வரவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தொடரும். இது தீர்க்க தரிசனம் இல்லை. எந்த பிரச்சனையும் வெளியில் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வெளியில் பிரச்சனை இருக்கிறது, என்னை உபத்திரவம் படுத்துகிறார்கள், எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் பொதுவான கருத்து. விஷயம் என்ன என்றால், பிரச்சனை நமக்குள் இருக்க கூடாது. நமக்குள் இருக்கிறது தான் மிக முக்கிய பிரச்சனை. வெளியிலிருந்து வருவதை தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் நமக்குள் இருக்கிற காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்றால் தேவன் சகிப்பு என்ற அந்த வார்த்தையை கொடுத்துத்தான் குணத்தை தொடுகிறார். அப்ப அந்த சகிப்பு எதனால் வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது ஒரு முக்கிய குறிப்பு. நன்றாக கவனிங்க. இந்த சகிப்பு என்ற வார்த்தையும் நமக்கு பிடிக்காத வார்த்தை, உண்மைதானே? அப்படின்றா ரொம்ப பொறுமையா இருக்கணும், தாங்கணும், விட்டு கொடுக்கணும், இல்லை என்றால் ஓடாது இருக்கணும், தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளுக்குரிய ஒரு இணைப்பாக அதை சொல்லலாம், இல்லை என்றால் தொகுப்பாக அதை சொல்லலாம். இட்ஸ் a collection of all these words. சகிப்பு, perseverance, right? எப்படி நமக்கு அந்த சகிப்பை கர்த்தர் கொடுக்க முடியும்? ஏதாவது பதில்கள் உண்டா? பொதுவான வார்த்தைகள்.
சகிப்பு எப்படி உருவாக முடியும் ஒரு மனுஷனுக்குள்ள? ஆண்டவரே பார்க்கணும். ஆண்டவர் சிலுவை எவ்வளோ சகித்தா, அதை நினைத்து பார்த்தா கொஞ்சம் சகிப்பு நமக்கும் வரும். சரியான வார்த்தை, வேற ஏதாகல. சிட்சிப்பின் மூலம்தான் சகிப்பு வரும். வண்டர்ஃபுல். அதனாலே சிட்சிக்கிறார் தேவன். கொஞ்சமாவது சகிக்க கற்றுக்கொள். அப்படின்றால் அவசரப்படாதிருக்க கற்றுக்கொள். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பிரமாணம் புரிகிறதோ இல்லையா, அது எனக்கு முக்கியமும் இல்லை. இப்போ நன்றாய் கவனிங்க. புரிய வைக்கிற வேலை பரிசுத்த ஆவிக்குரியது. அவர் பயங்கரமான போதகர். விஷயம் என்னன்னா, ஏற்றுக்கொள்ள மனது இருந்தால் புரியும். இந்த புரிதலிலும் ஆழங்கள் உண்டு. இந்த புரிந்தும் புரியாதது போல சிலர் நடந்து கொள்வார்கள். பார்த்துருக்கிறீங்களா? ஐயோ, நீங்கள் சொன்னதே புரியல, அரை மணி நேரம் பேசியிருப்போம், அவ்வளோ அட்வைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் புரியலன்னு வாங்க. ஏன் தெரியுமா? ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறத ஏற்றுக்கொள்ள மனதிருந்து நீங்கள் வாசித்து பாருங்களேன், கர்த்தர் பேசுகிறது புரியும். ஆனால் நம் மனதோடைய அந்த அதான் மனப்பான்மை, சரியை சொல்லுகிறேன், இருதயத்தின் மனப்பான்மை என்பது ஆண்டவர் அறிகிற ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்க்கிற இந்த சத்தியத்தில் சகிப்பை தேவன் உருவாக்குதல், அவருடைய வார்த்தையை அனுப்பி வருகிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஆனால் இதில் முக்கிய குறிப்பை பாருங்க. 2வது வசனம், Hebrews chapter 12 verse 2. அவர் எவர், இயேசு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், சந்தோஷத்தின் பொருட்டு. இன்னொரு விஷயம் சத்தமாய் சொல்லுங்க, சந்தோஷம். ஏன்னா இதுவே சந்தோஷம் நம்மால் சொல்ல முடியாது, ஆனால் சொல்லி ஆக வேண்டிய, ஏனென்றால் இது சத்தியம். இப்போ நன்றாய் கவனிங்களேன். சும்மா சகித்துக்கள், நீ சகிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வாங்கல சில பேர். அது எங்கே வரும் அந்த வார்த்தைகள்லாம்? சொல்லுங்களேன், உங்களுக்கெல்லாம் தெரியுமே. குடும்பத்தில் வரும், கணவன் மனைவி உறவில் வரும் அதிகமாக. சகிச்சுக்கோ, அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு தோன்றினபடி, நலமென்று தோன்றினபடி பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் நலமாய் முடியுமான்னு தெரியாது. எத்தனையோ திருமண உறவில் திருமணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் சகித்து கொண்டிருக்கிறார்கள். அது உறவுக்குரிய லட்சணமே இல்லை. ஒரு கணவன் மனைவியை துஷ்பிரயோகப்படுத்தி தவறான வழிகளில் சென்று உண்மையற்று ஜீவித்து தன் மனைவிக்கு துரோகம் செய்தாலும் மனைவியை சகித்துக்கொள் என்று சொல்லுகிற சமுதாயத்தின் கூற்று. ஏனென்றால் பெண்கள் தனியாக வாழ முடியாது, கணவர் இல்லாமலோ குடும்பம் இல்லாமலோ. ஏனென்றால் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் பெற்றோர்கள் திரும்ப வாங்கி கொள்ள மாட்டார்கள் பெண்களை. சில பெற்றோர்கள், எல்லாரையும் சொல்லவில்லை, கருத்து. கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல எங்ககிட்டலாம் வந்து தங்காதே, உன் வாழ்க்கை நீ எப்படியோ வாழ்ந்துக்கோ. சகிப்பு, இதற்கு அவர்கள் வைத்த பெயர் சகிப்பு. நன்றாய் கவனிங்கள். இது பெண்களும் கணவன்மார்களுக்கு செய்கிற காரியங்கள். நான் பொதுவாகவே பேச வேண்டும், ஏனென்றால் அதுவும் உண்மை. சகிச்சுக்கோ, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் பெற்றாயிற்று, சகித்துக்கள். நன்றாய் கவனிங்க. கர்த்தர் சகிக்க சொல்லும் பொழுது தீமையை சகிக்க சொல்லவில்லை. என்னை நன்றாய் கவனிங்க. ஒரு தீமை என்று வரும் பொழுது அதை சகித்துக்கொள் என்று சொல்ல அவர் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார். காரணம், அவர் மனப்பூர்வமாய் மனப்புத்திரரை தீமையை கொண்டு சிட்சிக்கிற தேவன் அல்ல. ஏனென்றால் தீமை அவரிடத்தில் இல்லை. விஷயம் என்னன்னா, உலகப்பூர்வமான கருத்துக்களோடு நான் வர விரும்பவில்லை. என்றால் சத்தியம் வரும்பொழுது உலகம் பிரிக்கப்படும். இது ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய விஷயம். ஒரு தேவ பிள்ளையா இவர் சொல்லுகிறார், கர்த்தர் சகிக்க சொன்னா அதனுடைய எதிர்காலமே வித்தியாசமானது. ஏமே, ஒரு மனுஷன் சகிக்க சொன்னா கேரண்டி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கவும் முடியாது, எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கை கூட அவர்கள் தர முடியாது. ஆனால் என்ன சொல்லுவார்கள்? சகித்துக்கொள். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை, வேற வழி இல்லை, உனக்கு வேறு தப்பித்து கொள்ளும்படியான வகை இல்லை, பொறுத்துக்கொள். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. இங்கே உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது சகித்துக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். என்றால் என்ன அர்த்தம்? இந்த கஷ்டத்தை தாண்டி
உனக்கு முன்பாக ஒன்றை வைத்திருக்கிறேன், அதன் பெயர் சந்தோஷம். ஆமென். மை காட். அதான் கவனிக்க, ஆண்டவருக்குள்ள சகிக்கிற ஒரு ஆளுக்கு இருதயத்தில் ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. என்ன கவனிக்கிறேன், நம்பிக்கையே ஒரு நல்ல வார்த்தை. எத்தனை பேருக்கு அதாவது ஒத்துக்கொள்ள முடியும்? நம்பிக்கைனாலே நல்ல வார்த்தையா? ஏன்னா இருப்பேன் நம்பிக்கை இருந்தால் சொல். டாக்டர்கிட்ட கேட்பாங்களே, டாக்டர் நான் பழச்சிக்கோண்ணா டாக்டர் சொல்கிற அவருக்கே அவர் இருப்பாரான்னு தெரியாது. ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் எதிர்பார்க்குற வார்த்தை நம்பிக்கை. டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்பார்க்குற வார்த்தை நம்பிக்கை. டீச்சர் நான் பாஸ் ஆகிடுவேண்ணா டீச்சர். ஏன்னா தன்மேலே தனக்கு நம்பிக்கை இல்லாத ஆளை ஒரு டீச்சராவது பார்த்து சொல்லட்டும், நீ உருப்படுவடா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி, நீ நல்லா வருவே. உண்மையா இல்லையா? பெற்றோர்களுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை. ஏன்னா நல்ல பிள்ளையா இருப்படா, கவலைப்படாத, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எவ்வளோ முன்னுக்கு வரணும்னு நான் உனக்கு வைத்திருக்கிற ஒரு ட்ரீம் எல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா எங்கேயோ போயிடுவேன். எவ்வளோ வேணாலும் நான் பணம் செலவு பண்ணுறேன், நல்லா படி போதும். நம்பிக்கை. மோசமான பிள்ளையானாலும் பெற்றெடுத்தவங்க ஒரு வார்த்தையோட இணைத்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்ன நம்பிக்கை. அது வந்து விட்டது என்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை. என் அப்பா அம்மா விட்டு விட மாட்டார்கள், என்னை எப்படியும் கரையேற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி சகி அப்படி என்றால் கஷ்டம்தான், அனுபவி. உனக்கு இருக்கிற குணத்துக்கு இதை கூட நீ அனுபவிக்கலன்னா எப்படி என்றெல்லாம் சொல்லலை. அவர் எதிர்பார்க்கிற குணத்திற்கு நீ இதை சகிக்க விட்டு கொடுப்பாய் என்றால் உனக்கு முன்பாக இருப்பது சந்தோஷம். இது பெரிய நம்பிக்கைங்க. ஏமே நீங்கள் எவ்வளோ பர்சிவியர் பண்ணாலும் அந்த பர்சிவரன்ஸில் ஒரு ஜாய் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா சகிப்பதே வீண். எனக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டாராம், இயேசுவை வைத்து சொல்லுகிற என்ன வல்லமையான ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க. இங்க நம்மையும் அப்படியே பின்பற்ற சொன்னவர் சும்மா பின்பற்ற சொல்லவில்லையாம். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஆமென். ஐயோ, சிலுவையை பற்றி பேசுகிறோம், சகித்தலை பற்றி பேசுகிறோம், துன்பத்தை பற்றி பேசுகிறோம், போராடுவது அதுவும் வருகிறது. அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு பிடிக்காத வார்த்தை. போராடுவது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுவது எல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு ஹோப்பஸ் சொன்னார், எனக்கு முன்னாடி என் பிதா சொன்ன ஒரு கிரியை என்னன்னா, சந்தோஷத்தை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? அந்த சந்தோஷத்தை முன் வைத்திருக்கிறபடினா அதை பார்த்து நீ இதை சகித்துக்கொள். ஏமே ஐயோ, இது எவ்வளோ பெரிய கேரண்டிமா ஒரு தேவ பிள்ளை உங்கள் வாழ்க்கையில். நன்றாய் கவனிங்க. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையை பற்றி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எனக்கு இஷ்டம்னு சொல்ற விஷயம்லாம் நாளைக்கு நன்மையாய் முடியுமான்னு கேரண்டி இல்லை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? இப்பொழுது உங்க தாய் தகப்பன் சில விஷயத்தை சொல்லும்போது இன்றைக்கு அது கஷ்டமாய்த்தான் தெரியும். உங்க இஷ்டத்துக்கு விட மனதில்லாமல் இருக்கிற எந்த பெற்றோரும் சிரிச்சிப்பார். என் பிள்ளை இஷ்டப்படுதெல்லாம் பேசாதீங்க. எத்தனை பெற்றோர்களுக்கு காதுகள் திறந்திருக்குது இயேசுவின் நாமம். என் பிள்ளை இஷ்டப்படுது அப்படிலாம் சொல்லாதீங்க. இஷ்டப்படுற எல்லாத்தையும் செய்ய விட முடியாது. இது நமக்கே இருக்குது இல்லை? அதாவது பொல்லாதவர்களாகிய நமக்கே இந்த எண்ணங்கள் இருக்கிறது. இஷ்டமா இருக்குன்னு போய் நெருப்புல கை வைனா சொல்லுவோம். அந்த காலத்திலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள். பிடித்திருக்கு, நான் கையை வச்சு பார்க்கணும், இவ்வளோ அழகா எரியுதே, ஐயோ மஞ்சள் கலர்ல இருக்கே அப்படின்னு சொல்லி கை வச்சு பார்ப்பாங்களா? தொட்டு பார்க்கலாம் நினைப்போமா? சுடும் என்பது ஏற்கனவே கடந்தவர்களின் அனுபவம். சுட்டு தான் பட்டுக்கணும்னா வேற வழி இல்லை. ஆனால் சுடும் தொடாதே என்பது ஒரு கட்டளை. இதை கவனித்து நடந்தால் பாதுகாப்பு. இப்போ நன்றாக கவனிக்க, ஆண்டவருக்கு அதே போல் தான் நம்மை விட பெரிய பெற்றோர் அவர். ஏமே இட்ஸ் a great parent. என்ன சொல்ல போனால் தி பெஸ்ட் வண்டர்ஃபுல் பேரண்ட். ஏமே அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மையே உடைய நல்ல அப்பா, தீமையே இல்லாத அப்பா. இப்போ பொல்லாதவர்களாகிய பொல்லாதவர்களாகிய நாம் என்று சொன்னாரே, அப்போ பொல்லாததெல்லாம் நமக்குள் தான் இருக்கு. நாமே நல்லவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும்போது அவர் சொல்லிக்கொள்ளக்கூடாது. நமக்கே இத்தனை அறிவு இருக்கிறது. என் பிள்ளை இஷ்டப்பட்டதெல்லாம் கொடுக்கூடாதுங்க. நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளைங்க இஷ்டப்படுறதெல்லாம் கொடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கே இது நல்ல செய்தி இல்லை. சில பெற்றோர் சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம்லாம் என் பிள்ளை படக்கூடாது. நீங்கள் படாத கஷ்டத்தெல்லாம் அது படும். அப்புறம் இது எத்தனை பேருக்கு தெரியும்?
நீங்கள் பட்ட கஷ்டத்தை தான் அது படாது. ஏன்னா அது பார்த்துக்குவீங்கல்ல, வராமல் பார்த்து கொள்ளுவீர்கள். ஆனால் அப்படி பார்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் படாதது அது படும். அப்போ அது சொல்லும் தன் பிள்ளைகளுக்கு, என் அப்பா அம்மா பண்ண தப்ப நான் பண்ண விரும்பலை. நல்லா கவனிங்க, நல்ல எண்ணங்கள் தான். ஆனால் பரமபிதாவின் எண்ணத்திற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறது மிக சிறந்த ஞானம். ஏனென்றால் பரமபிதா ஒரு பிள்ளையை வணையணும், அந்த உரிமை அவர் எல்லா பிள்ளைக்கும் வைத்திருக்கிறார். காரணம், தகப்பன்மார்களும் தாய்மார்களும் சரீரத்திற்கு மட்டும்தான் பெற்றோர்கள், ஆவிக்கு அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம் பெற்றெடுத்தேன் என்ற உரிமையிலும் அதிகாரத்திலும் கட்டுப்பாட்டிலும் நீங்கள் தேவனையே அனுமதிக்காமல் வளர்ப்பீர்கள் என்றால் அது அபாயகரமாய் முடியும். ஏனென்றால் ஆண்டவர் ஆவிகளுக்கு பிதா. அப்படின்றால் அவருடைய இருதயத்தையே வடிவமைத்தவர் அவர். அவர்களுக்குரிய எதிர்காலத்தின் திட்டத்திற்கு அதிகாரியும் அவர். அவருடைய திருமணமாகட்டும், வேலையாகட்டும், அவருடைய குணாதிசயமாகட்டும், அத்தனையிலும் குறுக்கிட அவருக்கு அதிகாரம் உண்டு. பெற்றோர்களே, நீங்கள் வளர்த்தவன் வளர்த்தவள் பெற்றெடுத்தவர்கள் நாங்கள் என்று சொல்லிக் கொள்கிற காரியங்களை தாண்டி தேவனுக்குள் அவர்கள் போதிக்கப்பட உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படின்றால் நீங்கள் அதற்கு அனுமதிக்க வேண்டும். உங்களால் முடியாததை அவர் முடிய பண்ண வல்லமையுடைய தேவன். நீங்கள் பார்க்காததை அவர் பார்க்கிறார். நீங்கள் போகாத இடங்களுக்கு அவர் கூட போகிறார். அப்படின்ற ஒரு பிள்ளை தேவனால் போதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இருக்கிற சமாதானம் பெற்றோர்களுக்கே பெரிய லாபகரமான ஒரு கிருபை. ஏனென்றால் பெற்றோர்களே சந்தோஷமா இருக்கலாம் அந்த பிள்ளையை குறித்து. அந்த பிள்ளை எங்க போனாலும் கர்த்தருக்குள் இருக்கும் என்றால் பெற்றோர்களுக்கு சமாதானம் பெரிது. போதாதா? இது சொத்தால வராத சொத்து. ஆமென். அப்ப தேவன் இங்கே எவ்வளவு வல்லமையை பேசிக்கொண்டு பாருங்க. ஐயோ, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, அவருக்கு எப்படி தெரியும் சந்தோஷம் வரப்போகுது? சிலுவைக்கு பின் வரும் சந்தோஷம், சகிப்புக்கு பின் வரும் சந்தோஷம், சகிப்பினால் வரும் சந்தோஷம். இதை இப்படி மாற்றி சொல்லுகிறேனே, சந்தோஷத்தினால் வரும் சகிப்பு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஆமென் என்று சொல்லி பெற்றோம். சந்தோஷத்தினால் தான் சகிப்பே வரணுமா? முறுமுறுப்பு, எரிச்சல், கசப்பு, விரோதம், வைராக்கியம், நாசமா போகிறது வாழ்க்கை என்றெல்லாம் சகிக்க வேண்டாம். சகித்தலிலும் ஒரு சந்தோஷம், அதுதான் நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஆள் சகிப்பதை அறிந்தே சகிக்கிறார்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கலாம். அறிந்தே சகிக்கிறார்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஆண்டவரே நான் சகித்து தான் ஆகணும் என்ற நிலைமை இல்லை. ஏசப்பாவை புரிந்த பிள்ளைனா சத்தியத்தை அறிந்த பிள்ளை என்று அர்த்தம். இவர்கள் சகிக்கும் பொழுது அவர்களுக்கே தெரியும், இன்று நான் சகிக்கிற இந்த பாதை துக்கமாய் காணும், ஆனால் எதிர்காலத்திலே எனக்கு சமாதானமான பலன் என்று சொல்லவில்லை, நீதியாகிய சமாதான பலனை தர. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவர் இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ள. வல்லமையான ஆண்டவர் சமாதானம் என்று சாதாரணமாய் சொல்லலை, நீதியாகிய சமாதானம். அப்படின்னா இந்த சமாதானத்தை யாரும் அசைக்க முடியாது உங்க வாழ்க்கையில். ஆமென். உங்க பிள்ளை வாழ்கிற வாழ்க்கையை யாரும் அசைக்க முடியாது. இது சொத்து சுகம் பணத்தால வராத வாழ்க்கை. ஏனென்றால் ஆஸ்தியும் வீடும் பெற்றோர்களால் வரும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரால் அருளும். இந்த ஈவெல்லாம் அதான். ஈவுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஈவு இல்லை, ஏவாள் அல்ல. ஈவு என்றால் இலவசம். கவனிங்க, இலவசத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இலவசத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காசு கொடுத்து பணம் செலவழித்து என்ற வார்த்தையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற வார்த்தை. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பவுண்டரிஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். நம்ம செய்கிற விஷயம் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் இதை வைத்தெல்லாம் பரலோகத்தின் காரியங்களை வாங்க முடியாது. நான் ஒருத்தன் வாங்க பார்த்தா, அவங்க இருக்கிற அந்த வரத்தை நானும் வாங்கி கொண்டா, நான் கை வைக்கும்போது எல்லாருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் அல்லவா, காசு கொடுத்து. எவ்வளோ பணம் ஆகும்? ஏன் நீ கர்த்தருடைய காரியங்களை பணம் கொடுத்து வாங்கலாம் என்றான் நினைத்தாய்? அது ஈவு. சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமா, ஈவு. ரட்சிப்பிலிருந்து எல்லாமே ஈவு தான். யாருமே காசு கொடுத்து வாங்கல ரட்சிப்பை இங்கே. ஆமே, கஷ்டப்பட்டு வாங்கினீங்க ரட்சிப்பன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் இங்கே?
கஷ்டமே படாமல் வாங்கினது எல்லாம் கர்த்தருடைய காரியம்தான். ஏமே ஐயோ என்று கஷ்டப்படுற விஷயம் இப்போ உங்களுக்கே பிரியும். ஆமாம் சிஸ்டர், நான் கஷ்டப்படுற விஷயம்லாம் இந்த உலகத்துலேருந்து வந்திருக்கு. ஏன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம் இப்போ கணக்கு போடுங்க. எதுக்கெல்லாம் பிரித்து வைக்கிறீங்க, ஒரு மாத சம்பளம் வரும்போது கணக்கு போடுங்க. கர்த்தருடைய காரியத்துக்கு யாராவது பணத்தை ஒதுக்கி வச்சிங்களான்னு சொல்லுங்கள். நான் காணிக்க போடுறேன்ல, அதையும் ஆண்டவர் கொடுத்தாருல்ல. அவர் கொடுக்கலன்னு அன்னைக்கு சம்பளமே இல்லை. அப்படி போகணும் கணக்கு. நான் சம்பாதிச்சேன், நான் இருக்கிறதே அவரால் இல்லை. போயிட்டு ஓடிட்டு வர 2 காலை கொடுத்து கையெல்லாம் வேலை செய்ய கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலே மூளையை சரியாக இயங்க வைத்து ஒரு நரம்பு கொஞ்சம் ஒதுக்குனா முடிஞ்சது விஷயம். பயமாக இருக்குல்ல சொல்லும்போது, என்ன நல்ல தேவன் ஹல்லேலூயான்னு சொல்லு. நம்ம சிஸ்டத்தில் அதான் இன்ட்ரிகேட் டிசைன்னு வாங்கல, கொஞ்சம் அப்படி தட்டிச்சுன்னா போதும் எல்லாம் பிளாக் ஆகிடும். அப்படிப்பட்ட தேவன் கொடுத்ததுனால அவருக்கு கொடுக்கறதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனால் என்ன, இன்னைக்கு உலகபூர்வமாக வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் இவ்வளோ பாடு. கற்றுக்கிட்டு இருந்து வரதெல்லாம் இலவசம். ஆமே ஐயோ தேவனுக்குரிய பாருங்கள், இந்த வேதத்தை தூக்கிட்டு கடைசியாக வந்துடுறோம். ஆனால் நம்மளை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே எவ்வளோ பாடுபடுறோம். உங்களுக்கு இன்னும் புரியல. பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன் கடைசியாக பைபிள் எடுத்து பைபிள் இல்லை, ஏற்கனவே பைபிள் போட்டு வைத்திருந்தா பேக்கை மட்டும் தூக்கினா போதும். கடைசியாக அதுதான் அட்டம்ப்ட். ஆனால் இதுதான் எல்லாமே நமக்கு உள்ளிலிருந்து புறம்பு வரை ஜீவனை இதனால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதனால் தான் வாழ்கிறோம். ஆனால் இது கடைசியை தூக்கிட்டு வந்துடுறோம். ஆனால் நம்மை தூக்கி கொண்டு வருவதற்குள் நாம் படுகிற ஆயத்தம், அன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லா ப்ரிப்ரேஷன்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து முடியிலேருந்து ஒதுக்கி எல்லாவற்றையும் நீட்டாக்கி செருப்பு வரைக்கும் போட்டு விட்டு வர்றதுக்குள்ளே அடையே அப்பா எல்லாமே சரீரத்துக்கு தான். அதை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பதற்குள் வழியில் ஆட்டோ பஸ்ஸு எல்லாம் காரு என்ன வேணாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் இதை தூக்கிட்டு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு நம்ம அவ்வளோ பாடு இந்த சரீரத்துக்கு தான். ஆனால் இலவசமாக ஆண்டவர் கொடுக்குறது எல்லாம் யோசித்து பாருங்கள். லகுவான விஷயம் எல்லாம் ஆவிக்குரிய விஷயம். ஆமே சொல்லுங்கள், ஆவிக்குரிய விஷயம். ஆவிக்குரிய விஷயம் எல்லாமே லகுவானதுங்க. ஆமே அப்பா கொடுக்கிறது, அப்பா தருகிற சமாதானம், நீதி, ரட்சிப்பு, வல்லமை, வரங்கள், அபிஷேகம் எல்லாமே இலவசம். இதை நாம் காசு கொடுத்து வாங்கலை, கஷ்டப்பட்டு வாங்கலை, கேட்டால் கொடுத்து விடுவார். இன்னும் சொல்ல போனால் கொடுத்தால் வாங்கி கொண்டால் நமக்குரியதாய் மாறுகிறது. இலவசமாய் வர்ற எதையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவதே இல்லை, பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் கை நீட்டி, அவ்வளோதான். ஆமே அதுக்கு தான் ஆமே சொல்லுகிறோம், அதுக்கு தான் அல்லேலூயா சொல்லுகிறோம், அப்பா தொடுங்கன்னு சொல்லுகிறோம், இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அதெல்லாம் இலவசம். ஏமே அதனால் தான் வாய்களை திறந்து வாங்கி கொள்ளுகிறோம். எத்தனை பேருக்கு புரியும்? ஓ கர்த்தர் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு, ஆனால் அதை கூட வாங்க முடியாமல் சில பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஆண்டவர் சகிப்புன்ற வார்த்தை எவ்வளவு வல்லமையை சொல்லிக்கிறார். முன்வைத்த சந்தோஷம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இயேசுவுக்கு இந்த காரியத்தை பிதாவானவர் சொல்லி தரவில்லை என்றால் அவர் சகித்திருக்க முடியாது. நீங்கள் கவனிங்களேன், சிக்ஷையில் வருகிற சகிப்பு என்பதே பொதுவாக பேசினால் பாரமான வார்த்தை, வருத்தத்திற்குரிய வார்த்தை, வேதனையான அனுபவம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தமே வேறு. ஆமே முற்றிலும் வேறு. ஆவிக்குரிய வார்த்தைகள் என்றைக்குமே வித்தியாசமாய் வரும். அதனால தான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பொதுவாக தேவனை அறிய அழைக்கப்படவில்லை, குறிப்பிட்டு பேசுகிற தேவனையே அறிய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் குறிப்பிட்டு பேசுவாருங்க. உங்களுக்கு வர்ற சோதனையை அவர் விளக்கி சொல்லுவார். உங்களுக்கு வருகிற போராட்டத்திலே அவர் விளக்கத்தை தருவார். நீங்க சகிக்கும் பொழுது அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். உங்க சகிப்பை பார்க்குறவங்க கஷ்டம் வந்தாலும் இப்படி வந்திருக்க கூடாதுங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லவே வராதுங்க. எத்தனை பேருங்க புரிந்து கொள்றேன்? இவங்க உண்மையிலே சொல்கிற கஷ்டம் இவங்க வாழ்க்கையில் இருக்கா இல்லை, ஏன்னா ஆளை பார்த்தா தெரியல. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஆமாம் சொல்லி பெற்றேன். நீங்கள் சொல்கிறதுக்கும் உங்களை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிஜமாவா அப்படி வேற கேட்பாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது. நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னாலே கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி இருந்தால் நார்மல் இல்லையே. நீங்கள் கவலையே படலையா? ஐயோ கவலை பண்ணுங்க, என்னங்க நீங்கள் 4 பொட்ட பிள்ளையை பெற்றுட்டு கவலைப்படாமல் இருக்கு. இது எத்தனை பேருக்கு இப்போ கவலையே தெரியும்? நம்மளே மறந்துருப்போம் பெற்று போட்டதை கூட.
அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, உங்களுக்கு 4 பெண் பிள்ளை இருக்குல்ல, ஒன்றையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளோ சேர்த்து வைக்கணும், கஷ்டப்படல, கவலைப்படக்கூடாத நீங்கள் என்னங்க கவலைப்படாமல் இருக்குன்றீங்கன்னுவா. அப்போ உலகத்திலிருந்து வருவது கவலை. நன்றாய் புரிந்து கொள்ள. நீங்கள் உலக நண்பர்களோடு ஐக்கியம் வைத்திருந்தா அந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லாம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஆமென் மட்டும் சொல்லிவிடாத, ஏனென்றால் அது அப்படியே ஆக கடவுது என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு அதாவது புரிகிறது? கர்த்தருக்குள்ள வர வார்த்தைக்கு மட்டும் ஆமென் சொல்லிவிடும். அப்போ ஏன் ஆண்டவர் தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் சொன்னார்? தேவ சத்தியத்திலே ஆண்டவருடைய ஆவியானவருடைய இணைப்புல வர உறவில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்மை இணைக்கும், அர்த்தங்கள் நம்மை இணைக்கும் என்று சொன்னேன். அது ஆவிக்குரிய அர்த்தம். நீ சும்மா சகித்து பாரு, வேற வழி இல்லை, எல்லாரும் தானே சகிக்கிறாங்க, நீனும் சகி அப்படின்னு சொல்லவில்லை தேவன். கர்த்தர் சொல்லுகிற நீ சகிப்பதிலே ஒரு அர்த்தம் உண்டு. ஏனென்றால் அது எதிர்காலத்தில் சந்தோஷத்தை தருகிற சகித்தல். ஏமே இப்போ நன்றாக கவனிங்க. அப்போ இப்போ இருக்கிற இந்த சோதனையும் போராட்டமும் உனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லலை, துக்கமாய் தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, கண்ணீரா இருக்கும். ஆனால் பார்த்துருக்கிறீர்களா, கர்த்தர் நடத்தும் பொழுது அந்த கண்ணீரின் மத்தியிலேயே உங்களை துதிக்க பழக்குவார். அப்படின்னு சொல்ல கண்ணீர் தான் வரும். அதை நினைக்கும் போதே, இந்த பாதையில் நடக்கும் பொழுதே யாரும் சிரித்து கொண்டே நடப்பது இல்லை. ஆனால் அந்த கண்ணீரின் மத்தியில் ஒரு துதித்தல் வரும். ஏன் தெரியுமா? கர்த்தரின் நிமித்தம் நீங்கள் சகிக்கிறபடினாலே கர்த்தரை துதிக்கிறீர்கள். இந்த சகித்தல் உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் முடியும் பொழுது அது சந்தோஷத்தின் முடிவாக இருக்கும். ஆமென் என்று சொல்ல நல்லா கவனிக்கணும். இந்த வாட்ச்மேனை பற்றி வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள்? ஜாமக்காரர்கள் எங்கே இருக்கிறது தெரியுமா? சங்கீதத்தில் இருக்கிறது. யார் அந்த நல்ல வார்த்தையை சொன்னது? சங்கீதத்தில் வருகிற ஒரு நீங்க நன்றாக கவனிக்கணும் சில விஷயம். அந்த சகித்தல் என்ற வேர்டே கர்த்தருடைய சத்தியத்தின் அடிப்படையில் சொல்லி தருகிற பாருங்கள். சந்தோஷத்தின் பொருட்டு நீ சகிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறாய் அப்படின்னா உனக்கு முன்னாடி இருக்கிறது சந்தோஷம். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தலைன்னா இயேசுவானவர் சகித்திருக்க மாட்டார். அதனால தான் சிலுவையை அவர் துக்கமா எண்ணலையாம், கஷ்டமா தான் இருந்தது, ஆனால் சிலுவையை சகித்தாராம், அந்த போராட்டத்தை சகித்தாரா. ஏன் தெரியுமா? முன்னாடி வரப்போறது சந்தோஷம். அப்ப பிதாவானவர் எந்த அளவுக்கு குமாரனோட கம்யூனிகேட் பண்ணியிருந்தா குமாரன் ரெடியா இருப்பார். அழுதா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் பிதாவை. ஏனென்றால் சகிக்கக்கூடிய பாத்திரமே இல்லை. உபத்திரமும் வேதனையின் உச்சகட்டமான போராட்டத்தின் பாத்திரம். ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லை, உம் சித்தத்தின்படி. இந்த சித்தத்துல வந்ததுதான் சந்தோஷம். ஏமே இன்னைக்கு நன்றாய் கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. பிசாசு கொடுக்கிற எதிலையுமே நான் சொல்லுகிறேன், இப்போ வித்தியாசமாக கவனிங்க. ரொம்ப நல்லா கொடுப்பான், சூப்பராக கொடுப்பான், அதில் வேதனையே இருக்காது. அவன் கொடுக்கும் போது எல்லாமே ப்ளஷர் தான், ப்ரொமோஷன் தான். இன்னும் சொல்லப்போனால் லாபமாக இருப்பது போல் தான் கொடுப்பான். ஏன்னா மக்களுக்கு பிடிக்கிற விஷயம் எது தெரியுமா? அந்த இன்ஸ்டன்ட் ப்ளஷர், இம்மீடியட், இன்ஸ்டன்ட். இந்த வார்த்தையில் எத்தனை பேருக்கு புரியுது? குயிக்காக நடக்கணும், ரெடிமேடாக கிடைக்கணும், உடனே பதில். ஆனால் முடிவை யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த பிசாசு மறைக்கிறது எதை தெரியுமா? முடிவை. அந்த கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் உபாகமத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஜனம் இந்த ஜாதி சிந்தித்து உணர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும். எதை? தங்கள் முடிவை. எல்லாம் இப்ப நடக்கிறத வச்சே ஓடுகிறார்களே. ஐயா அம்மா என்ன எல்லாம் என் கண்களை பாருங்க. நான் இப்ப எதை திருப்ப சொன்னேன்? சங்கீதம். அங்கேயே இருங்கள், நான் மறவாதபடி நினைப்பூட்டுங்கள். ஏனென்றால் வாட்ச்மேனை பற்றி படிக்க போறோம். அது இப்பொழுது வந்த இணைப்பு. கவனிங்க, இந்த ஜாதி என் ஜனம் உணர்வு கெட்ட ஜனம், மதிகெட்ட ஜாதி அப்படிலாம் திட்டுறாரு. ஏன் அப்படி திட்டுறாருன்னா அவருடைய பிள்ளைகளை அவர் தான் திட்டணும். ஆனா அவர் சொல்லி வேதனைப்படுகிறார், இவர்கள் தங்கள் முடிவை சிந்தித்து உணர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும். இன்னைக்கு பிசாசின் உலகத்துல எதை காட்ட முடியாது தெரியுமா? முடிவை. they only speak about the beginning. இப்படி ஆரம்பி, நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், இந்த ஆளை கட்டு, ஓஹோன்னு இருப்பேன், ஏன் இந்த இடத்துக்கு போ, ஜம்முன்னு வாழ்வேன், செஞ்சு பாரு சூப்பரா இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையெல்லாம் உலகத்தில் தெரியுது? ஆனா முடிவை சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? எல்லாம் ஆரம்பத்தை தான் பேசுவாங்க. செஞ்சு பார், படித்து பார்,
சேர்ந்து பார், வாங்கிப்பார், அனுபவித்து பார். எல்லாம் ஆரம்பம் தான், யாருக்கு முடிவு தெரியாது. ஏன்னா எனிமி, நம்முடைய ஆத்துமாவின் சத்ரு ஒரு காலம் முடிவை காட்ட மாட்டான். இப்போ கூட நிறைய பேருக்கு அப்படி சொல்றான், செத்துப்போ, எல்லாம் முடிஞ்சிடும். அவனுக்கே தெரியாது. நிறைய கவனிங்க, நல்ல ஒரு முக்கியமான குறிப்பு இதெல்லாம். எல்லாம் முடிஞ்சிடும் சொல்றானே, அது எங்க முடியுது? சரீரத்தில் மட்டும்தான் முடியுது, நித்தியத்தில் இல்லை. அதை காட்ட மாட்டான். டக்குன்னு ஒரு குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் கிடைக்கலையா, செத்துப்போ. இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்க்குறோம், உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவ கிருபையிலே தேவனுக்குள் காத்திருக்க பழகி கொண்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அவசரப்படாமல் காத்திருக்க கற்றுக்கொண்ட பிள்ளைன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முடிவை ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அதில் நுழைய போகிறீர்கள் என்று அர்த்தம். என்னென்ன, தேவன் திடீர் என்று ஆச்சரியப்படுகிறவர் அல்லவே இல்லை, அதிர்ச்சிக்குள்ளாகிறவரும் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்ம தான் இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் உட்படுகிறோம் இல்லையா? திடீர்னு பயந்துருவோம், திடீர்னு அதிர்ச்சி ஆகிடும், திடீர் என்றெல்லாம் நமக்கு தான் வரும். அவர் அப்படிப்பட்டவரே இல்லை. எல்லாவற்றையும் ஒரே வார்த்தை, எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவ்வளோதான். அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் எது எப்படி நடக்க வேண்டும் என்பதை நேர்த்தியாகவாம், எதேச்சையாக இல்லை, ஏனோ தானோ என்று இல்லை, நேர்த்தியாக அவர் செய்திருக்கிறார். அப்போ நான் அதை கண்டுபிடிக்கணும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? பவுல் ஏற்கனவே சொன்ன, ஐயோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் க்ளூவே கிடையாது. என்ன க்ளூ இல்லை? ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரோன்னு தெரியாதா? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் இந்த டிப்ஸ்லாம் இருக்குது. ஏனென்றால் தேவனுடைய எண்ணங்களை அறிந்தவரை நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல, தேவனுக்கு நமக்கு இணைப்பே அவர் தான். அவருடைய எண்ணங்களை நமக்குள் கொண்டு வருகிறவரே பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் தேவனுடைய எண்ணங்களை அறிந்தவர் அவர் ஒருவர் தான். இப்பொழுது கவனிங்க, இப்போ பவுல் சொல்லுகிறார் தைரியமாக, எங்களுக்கோ நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறலப்பா, தேவனிடத்திலிருந்து புறப்பட பண்ணுகிற அவரால் அருளப்பட்ட ஆவியே பெற்றிருக்கிறோம். எதற்கு பெற்றிருக்கிறோம்? தேவனால் அருளப்படுகிறவர்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். இப்போ என்ன கவனிங்க, ஆண்டவர் என்ன எனக்கு வைத்திருக்கிறான்னு எல்லாவற்றையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தான், நம்ம அறியவும் இல்லை தான். ஆனால் ஒன்று தெரியும், அது நல்லது தான். நல்லதை விட சிறந்த வார்த்தை அது. எஸ் கெப்ட் பெட்டர் தென் த பெஸ்ட். எனக்கு சிறந்ததுன்னு தெரிந்ததை விட அவர் பார்வையில் நல்லதுன்னு ஒன்றை வைத்தார் என்று அது சிறந்தது என்ற வார்த்தையை விட மேலானது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? மனுஷனுடைய ஞானத்திலும் அவருடைய பலவீனம் இல்லை, அவருடைய பைத்தியம் அதிக ஞானம் உள்ளதான். God's foolishness is better than man's best wisdom. God's weakness is stronger than man's best strength. எத்தனை பேருக்கு புரியும்? ஆண்டவருக்கு வீக்காக இருக்கிற விஷயமே மனுஷனுடைய சிறந்த பலத்தை விட பெரிய பலனா, அப்படிப்பட்ட ரேஞ்ச் அவருடையது. அப்போ அவர் பலத்தில் வந்தார்னா யாரும் தாங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அந்த ரேஞ்ச் அவருது. இப்போ நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா இங்கே கவனிங்களே, ஒரு முக்கிய குறிப்பு. இங்கே வாருங்கள், இதெல்லாம் இப்போது இணைகிற விஷயம், வல்லமையாக இருக்கும். ஏனென்றால் சகித்தல் சந்தோஷத்தினால் வருகிற சகித்தல், இதை கர்த்தர் நமக்கு முன் வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், முன் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ என்ன பாருங்களேன், சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு சொன்னால் சந்தோஷமாக இருப்பீங்களா? உங்களுக்கு கேள்வி புரியவில்லை, மறுபடியும் கேட்குறேன். நீ சந்தோஷமாக இருப்பம்மா அப்படின்னா சந்தோஷப்பட மாட்டீங்க? ஏன் மனுஷன் சொன்னாலே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேருக்கு அதை கேட்கும்போது ஐயோ நல்ல வார்த்தையை சொல்ல, என்ன சொன்னியோ இல்லை, இந்த வார்த்தைக்கே உனக்கு நான் காசு கொடுக்கலாம் சொன்னாலும் சொன்ன. நான் எத்தனையோ டாக்டர்ஸை பற்றி நினைப்பேன், அவங்க யதார்த்தமாக பேச அழைக்கப்பட்டவர்கள், பொய் சொல்லக்கூடாது டாக்டர்ஸ், கரெக்டாக. கேன்சர் வந்திருக்கும்போது உனக்கு ஜுரம் தான் வந்திருக்கு, பேராசிட்டமால் போடு சரியாயிடுன்னா எப்படி இருக்கும்? ஏன் இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா, என்னதான் துக்கமாக இருந்தாலும் சத்தியத்தை சொன்னாதானே அங்கே சாவு வராது. எத்தனை பேருக்கு அது புரியுது? சாக போகிறவங்கிட்ட சொல்லிட்டா நல்லதுன்றனா. ஆனால் எனக்கு சில நேரம் டாக்டர்ஸை பற்றி பாவமாக இருக்கும். இப்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள், வேறு வழி இல்லை, அவங்க உண்மையை பேசணும். ஆனால் ஓவராக சில பேர் உண்மையை பேசிடுவாங்க. ஏற்கனவே நொந்து நூலாக போயிட்டுருக்கிற நோயாளிகிட்ட இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு இப்படி எக்ஸசைஸ் பண்ணல, நான் 10 வருஷத்தில் அவுட் ஆகிடுவேன்னா டாக்டரை மாற்றிடுவோம் நம்ம.
அவர் உண்மையை தான் பேசினார். ஆனால் இன்னொரு டாக்டர் வேற மாதிரி பேசுவார். அன்பாக பேசுவாங்க, முகத்தை பண்பாக வைத்து கொள்வார்கள், ஒரு புன்சிரிப்போடு பேசுவார்கள். பயப்படாதீங்க, இதெல்லாம் சரி பண்ணிடலாம், நான் கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிடுங்க, அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு பிரியமானதையும் கொஞ்சம் சாப்பிடுங்க, ஆனால் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஆடா இவர் தான் நமக்கு ஏற்ற மருந்து. அடிக்கடி சும்மா டாக்டரை பார்க்குறதுக்காவது போயிட்டு வருவீங்க, ஏன்னா அவர் அன்பாக பேசுகிறார். எத்தனை பேருக்கு அது புரியும்? சபையும் அப்படித்தான். என்னதான் ஆண்டா சாத்துன்னு சாத்துற மாதிரி சத்தியம் சொன்னாலும் அன்பை உணர போய்த்தானே வருகிறீர்கள். ஆண்டவர் இடத்துல நம்ம ஓடி வருகிறோம், அவர் அவ்வளவு பேசுகிறார். சிச்சையை பற்றி பேச அதிகாரம் உடையவரே பேசுகிறார், ஆனாலும் ஆண்டவர் இடத்தில் தான் போகிறோம். ஏன்? அன்பு. கொடுக்கிறத புரியாமலாம் பின்பற்ற சொல்லலை, புரிந்தே பின்பற்று. Don't ever follow God blindly. There's nothing called blind faith. ஏதோ குருட்டு விசுவாசத்தோட என்னை குருடாய் பின்பற்றிவான்லாம் சொல்லலை. நீ கைப்பிடிக்கிற ஆள் யாருன்னு முதல்ல தெரிஞ்ச கைவி. என் கண்ணை முடிக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போன எல்லாரும் கைட்டுமா கை கொடுப்பீங்க? கொஞ்சம் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணவே பயமாக இருக்கு. நான் கண்ணை முடிக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போன எல்லார்ட்டையுமா கை கொடுப்பீங்க? கூட்டிகிட்டு போக பக்கத்தில் நிற்கிற ஆளும் சத்தமும் என்னதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் கையை கொடுக்குறோம். கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறார். நான் குருடரை அவர்கள் அறியாத வழிகளிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக கோணலை செவ்வையுமாக்கி இருளை வெளிச்சமுமாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன். முடிவு. கரங்களை தட்டி பெரியவருக்கு நன்றி. இதெல்லாம் பைபிள். ஏசாயா 42:16 பேசியிருக்கிறேன். அவர் சொல்றாரு குருடரை தான் அப்படின்னா அவர்களுக்கு தெரியல, பாவம் என்ன முடிவுனே தெரியலப்பா, ஆனாலும் நான் நடத்துகிறேன் அவர்களுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு அது புரியுது? நான் போகும்படி அவர் அறிவார். யார் சொன்னா? யோபுவே தான். நல்ல வேலை, ஸ்தோத்திரம். உங்களுக்காகவே நீங்கள் கரங்களை தட்டி கொள்ளுங்க. நல்ல வேலை. நல்லா கவனிங்க, நான் போகும்படி அவர் அறிவார். சில விஷயங்கள்லாம் இந்த சகிப்புல வர விஷயங்கள், இதெல்லாம் உபத்திரவத்தின் உச்சகட்டம். யோபுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? உபத்திரவத்தின் உச்சகட்டத்தில் அவருக்கே தெரியல எந்த வழியில் இருக்கிறோன்னு. அவ்வளோ துக்கம், போராட்டம், எப்போ முடியும் என்றும் தெரியல, இது என்ன பாதை என்றும் தெரியல. ஏனென்றால் இவருக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடந்த உரையாடல் யோபுவுக்கு தெரியாது. செத்து முடிந்து அவர் போய் பரலோகத்தில் இருக்கிறார் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ கவனிங்க, இப்போ நமக்கு அவரை பற்றி தெரியும், அவருக்கு பின்னணியில் என்ன நடந்ததுன்னு தெரியும், யோபுக்கு தெரியாது. என்ன ஆண்டவர் இவரெல்லாம் இல்லை, நமக்கு சீக்கிரட்டை சொல்லிட்டார், யோபுக்கு சொல்லலை. அவருக்கு ரெட்டிப்பாய் வந்து அவர் ஜம்முன்னு வாழ்ந்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டு அவர் போய் சேர்ந்துட்டார், சொல்லலை. நீ நல்லா கவனிக்கிற, எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, நான் ஒன்றை தெரியணும், நான் போகும்படி அவர் அறிவார். அப்படின்னா நான் அவர் கையில தான்ப்பா இருக்கேன். இங்க பார்த்தாலும் தெரியல, அங்க பார்த்தாலும் தெரியல, இதெல்லாம் அவர் தான் பேசினார். வேறு விதமாக பேசினா நான் பொதுவாக பேசுகிறேன். அவரை இடதுபுறத்தில் தேடியும் காணும், வலதுபுறத்தில் நான் பார்க்கிறேன், அவரை அறிவார் ஒருவரும் இல்லை. அவர் எப்புறத்திலும் கிரியை செய்து நான் காணேன், ஆனால் ஒன்றை அறிவேன், நான் போகும்படியா அவர் அறிவார். முடிச்சு. இதான் குருடனுடைய பாதை இல்லை, ஆனால் கை பிடித்தவர் சரியானவர், அது போதும். இதுதான் முடிவு. இப்போ வாருங்கள், வாட்ச்மேன் முடிக்க போகிறார் அல்லவா? சங்கீதம் எங்கே வருகிறது என்று யாருக்காகலும் தெரியுமோ? இங்கே பாருங்க, சங்கீதம் 130. எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களின்றும் மீட்டுக் கொள்வார். கரங்களை வைத்து ஹல்லேலூயா. ஓ, சங்கீதம் மாத்திரமல்ல, சத்தியத்தை நீங்கள் வேதத்தில் எங்கே வாசித்தாலும் வல்லமையான குறிப்புகள்லாம் வெளிப்படும். என்ன கவனிங்க, நிறைய நேரம் சொல்லுவாங்க இது ஒரு ஸ்லைட் டீவியேஷன். மன்னிச்சா என்னை இழிச்ச வாயின்னு நினைப்பாங்க நிறைய கிறிஸ்தவங்க. நினைக்கிறீங்கல்ல, அவங்க தவறு செய்து கொண்டே போவார்கள். நான் மாத்திரம் மன்னிக்க வேண்டுமா? ஆண்டவர் என்னை மாத்திரம் மன்னிக்க சொல்லுகிறார், ஏனென்றால் உன்னை மாத்திரம் பிள்ளையாக நினைக்கிறார். இது பலருக்கு புரிவதில்லை. என்ன மாத்திரம் தான் திருத்துவீங்க, அவங்களெல்லாம் விட்டுருவீங்க.
எது செஞ்சாலும் என்னையே குறை சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா வீட்டில்? அந்த பிள்ளையை அவ்வளோ நம்புகிறார்கள் பெற்றோர்கள். இந்த ரொம்ப ரொம்ப ரியாக்ஷன்லாம் கொடுக்குற பிள்ளைங்களை தொடறதுக்கே பயமாக இருக்கும். திட்டுறதுக்கு அப்படி அழுது உருண்டு கூப்பாடு போட்டு, அதனாலே பிள்ளைங்களை கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். நீங்கள் அப்படி பண்ண விடக்கூடாது. இங்கே அடித்தா அங்கே போகிறது, அங்கே அடித்தா இங்கே ஓடுறது, அப்பா அம்மாக்குள்ளேயே விட்டு அவங்களே பிரிச்சுருவாங்க. பிள்ளைக்காக வீட்டில் சண்டை போடுவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? என் பிள்ளைய அடிக்காதரி. ஐயோ, என் பிள்ளையா? 2 பேரும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளை. என் பிள்ளை அடிக்காதரி, அதிலே பிரிச்சுக்கிறது. அதை பார்த்து வச்சுக்கோ, அது கரெக்டாக. நமக்கு யார் ஃபேவரேட்டு? அப்போ இந்த மேனிப்புலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். உடனே அம்மா திட்டினா அப்பா கிட்ட போகிறது, அப்பா திட்டினா இங்கே ஓடி வர்றது. இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் அட்டாக் பண்ணும். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுங்க? வழியே இல்லாமல் பண்ணிடணும், பாரபட்சம் இல்லாமல் சரியாக கொடுக்கணும். இல்லைன்னா நீங்களாம் தம்பதிகளுடைய ஐக்கியத்துக்கு வரணும். ஏன்னா ஈசாக்கு ரெபேக்கா பண்ண கலாட்டால் தான் 2 பேர் 2 விதமாக ஆனாங்க. அது உங்களுக்கு புரிகிறதோ? ஒரே விதமாக இருந்திருப்பாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஷையில் ஆகிலும் ஏசாவை திருத்தி இருக்கலாம். சிக்ஷிக்கப்படவே வழி இல்லை. ஏனென்றால் அங்கே இருந்த பாரபட்சங்கள், வித்தியாசமான விருப்பங்கள், வளர்ப்புகள், பிரச்சனைங்க தான். 2 பிள்ளைய 2 விதமாக வளர்த்தாங்கங்க. நம்ம பண்ணுற அதே இதுதான். ஏதோ 11 பெற்றோம், 12, 13, 17 எல்லாம் பெற்றோம் அப்படின்றெல்லாம் இருந்த குடும்பம் இல்லை. பிறந்ததே 2. அதிலையும் அவ்வளோ வித்தியாசங்கள் வந்தது காரணம் 2 பெற்றோர் 2 விதமாக இருந்தாங்க, ஒன்றா இல்லை. சிக்ஷையில் பெற்றோர்கள் ஒன்றாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி பெற்றோம். ஹஸ்பண்ட் சரியாக சொன்னா மனைவியை இங்கே பையன்னு சொல்லிட்டு அம்மாக்களே கவனிங்க, ஃபேவர் பண்ணாதீங்க. தப்பு பண்ணுற பையனை விடுங்க, அவன் பையன் அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நாளைக்கு அவன் உங்களை விடுவான். இன்னைக்கு கலாச்சார கேடு, இது சீர்கேடு. நான் பெண்ணாக இருக்கிறதுனால சொல்ல முடியும் தைரியமாக. பையனுங்க சமுதாயத்தை சீர்கெடுக்கிற துரோகிகளாய் மாறினதற்கு காரணம் வீட்டில் இருந்த பெண்கள் அன்பு என்ற பெயரில் அடக்க தெரியாமல் வளர்த்தார்கள் ஆண்களை. அதனால தான் சமுதாயம் சீர்கெட்டு இருக்கு. பெண்ணே மதிக்க சொல்லி தரலன்னா யாருங்க செய்ய முடியும்? ஆம்பளை தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெண்ணை ஒருபோலும் ஆணை ஒருபோலும் வளர்க்க யார் கற்றுக் கொடுத்தது? சமுதாயம். அதை பெண்கள் செய்தார்கள். அதனால வரப்போகிற மனைவிகளுக்கும் பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. அவர் கூற்றை படித்தேன். இந்தியாவிலே இருக்கிற பெண்கள் செய்கிற காரியமாம், தன்னுடைய பொண்ணு புருஷனை அடக்கி வளர்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்களாம். அதே சமயம் தன்னுடைய பையன் மருமகளை அடக்கி வளர்க்கணும்னு எதிர்பார்ப்பான். கரெக்டான எதிர்பார்ப்பல்லவா? இல்லை. என்ன ஒரு குறுக்கு புத்தி, பெண்களுக்கே உரிய புத்தி என்று அவர்கள் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார்கள், நான் அல்ல. இப்ப வேதத்தின் படி நாம் வளரணுங்க. பெண்களை கவனிங்க. சமுதாய சீர்கேடு என்னன்னா, இந்த பேச்சுகளை வேதம் ஒரு காலம் சொல்லவில்லை. குணம் என்று வந்தாலும் சீர்திருத்தம் என்று வந்தாலும் இருவருக்குமே சமமாய் பேசுகிறது தேவனுடைய வார்த்தை. ஆனா பெண்ணோ சிச்சை முக்கியம். தாய தகப்பனும் சிச்சிப்பதிலே ஒரே ஆளா இருக்கணும், பாரபட்சமா இருக்கக்கூடாது. சொல்றா பாருங்க ரெபேக்கா, நான் சொல்றேன்ல நீ செய், கண்டுபிடிச்சா நான் பார்த்துக்கிறேன்றா. என்ன தைரியம் வீட்டில்? புருஷனை ஏமாத்துறதுக்கு பொண்டாட்டிக்கு அவ்வளோ தீவிரம். அவனாவது பயந்து பேசுறான் யாக்கோபு, அம்மா நான் ரோமமற்றவன், ஏசாவோ ரோமம் உள்ளவன், அவர் தடவி பார்த்து கண்டுபிடித்து விட்டால் என்னாவது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, முதல்ல போய் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து சமை. இப்போ என்ன அளவுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கா பாருங்க. பிள்ளையும் கைக்குள் வைத்து குடும்பத்தையே இரண்டாக்கி விட்டவர்கள். இதெல்லாம் இப்போ நம்ம ஊர் வழக்கம் இல்லை, இதெல்லாம் இப்போ படிச்சிங்கன்னா அப்படி தான் புரியுது. எந்த அளவுக்கு ஒரு பையனை கண்ட்ரோலில் வச்சுருந்தா பாருங்க. அது மாதிரி அந்த பையன் அப்பா கண்ட்ரோல். அது 2 வேற கேட்டகரி. வேட்டகரி அந்த கேட்டகரி. ஃபேமிலியில் இப்படி இருக்குமா? இருக்கிறாங்க. குடும்பம் உருப்படுமாங்க? யோசித்து பாருங்க.
ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவியும் ஒரே டீமாக இருக்கணும். ஆமென். பிரிக்காதீங்க பிள்ளைகளே. 2 பிள்ளைகளை பிரித்துட்டார்கள். பாரபட்சம் பட்சம். அது நான் சொன்ன வார்த்தை இல்லை. ஆதியாகமம் 25 வாசித்து பாருங்கள். ஈசாக்கு ஏசாவின் மேலும் ரெபெக்கா யாக்கோபின் மேலும் பட்சமோ இருந்தார். ஐயோ, உருப்பட்டது குடும்பம். ஒரே விதமா வளர்த்துங்கள் பிள்ளைகளை. அதானோ பெண்ணோ சில பேருக்கு இருக்கிறது பார்க்கணும். பையன் என்ன மாதிரியே இருக்கிறான், பொண்ணு என்ன மாதிரியே இருக்கன்னா இவங்க பிரிச்சுக்குவாங்க. நான் கேட்குற 2ல் 1 தான் வரணும், இல்லைன்னா கலந்து வரும் கொஞ்சம் கொஞ்சம். இதில் பையன் என்ன மாதிரினா அம்மாவுக்கு ஒரே குஷி ஆகிடும். பொண்ணு அப்பா கலரில் வந்தால் அப்பாவுக்கு ஒரே குஷி ஆகிடும். அது கருப்பாக இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு பேர் என்ன மாதிரியே பிறந்திருக்கு பார். இதெல்லாம் உதவாது. சந்தோஷப்படுங்கள். ஆனால் சிட்சிப்பென்று வரும் பொழுது அதற்கு சொல்லுகிறேன், அது உதவாது. ஒரே ஆளாய் சிட்சிக்கணும். ஏமே செய்கிறது தவறுன்று சொல்லி தாய் சிட்சித்தா தகப்பன் இணையணும் அந்த சிட்சிப்பில். அம்மா சொல்கிறது சரி, ஒழுங்காக ஒபே பண்ணும். அப்படி சொல்கிற ஆம்பளைங்க வீட்டில் அவசியம். தகப்பன் சிட்சிக்கும் பொழுது தாய் என்னதான் இருந்தாலும் அது சரியான சிட்சிப்பு. தகப்பன் சரியை செய்கிறேன்டா மகனை கீழ்ப்படி, அப்பா சொல்கிறது எதிர்த்து பேசாதே என்று சொல்லுகிற தாயாக இருக்கணும். ஆமே. இன்னைக்கு பாருங்கள், இந்த வார்த்தை அவர் பேசும்போது நான் ஒரு டீவியேஷனை பற்றி பேசுவதை சொல்லிவிடுகிறேன். இட் மைட் ஹெல்ப் யூ. என்ன வார்த்தை சொல்லிக்கிறா பாருங்கள். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. வசனம் 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிக்க 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 நான் இலக்காரமான ஆளா, என்னை ஒரு மிதிக்கப்படுகிற ஆளா, என்னை ஏளனமாக கேவலமாக என்னை நினைக்கிறார்களே, நடத்துகிறார்களே என்பது உண்மை அல்ல. வேதத்தின் அடிப்படையில் மன்னிப்பு கொடுத்தால் அந்த ஆளை குறித்து பயம் வரும். இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்று வரும்பொழுது நல்ல கவனிக்க, கர்த்தர் மன்னிக்கிற தேவன் அல்ல, மன்னிக்கிற தேவன். எவ்வளவு பாவம் செய்த பாவியனால மன்னிப்பார். இன்றைக்கு நம்மை மன்னிக்கவில்லை என்றால் நாம் இங்கே இருக்க மாட்டோம். ஆனால் தேவனுக்கு நான் அதனால் பயப்படாமல் போகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. தேவன் மன்னிக்க 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 இன்னும் அவர் மேலே பயம்தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நான் நன்றாய் கவனிக்கிறேன். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எனக்கு இந்த வார்த்தை ஆச்சரியம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் தண்டனை உண்டு என்று சொல்லவில்லை, மன்னிப்பு உண்டு. நன்றாய் கவனிங்களே. எவ்வளோ கோபக்காரர்களாய் பழி வாங்குகிற ஆளை குறித்து கூட இல்லாத பயம் ஒரு மன்னிக்கிற ஆளோட கண்ணை பார்க்க முடியாது. If you are a forgiving person, your offender cannot even look into your eyes and talk to you. This is the truth. உங்களை வேதனைப்படுத்தி முகாந்திரம் இல்லாமல் தீமை செஞ்சவங்க உங்கள் கண்ணை பார்த்து பேச முடியாது நீங்கள் மன்னிக்கிற ஆளாக இருந்தால். ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினால் அவர்களுக்குள் வருகிற பயம் அது. ஆண்டவருக்கு இந்த கேரக்டர். இப்போ கவனிங்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, எதற்காக நான் காத்திருக்கணும் ஐயா? 5, 6 தான் முக்கிய குறிப்பு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ரொம்ப நல்ல வார்த்தை. எல்லாரும் சொல்லலாம், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். சரி, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு பைபிளே படிக்காமல் காத்திருந்தா காத்திருக்க முடியாது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் ஆண்டவர் தெளிவை சொல்லி கொடுக்குறா, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. எல்லாரும் கரங்களை வைத்து அலையிலேயே சொல்லிடுங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு காத்திருக்குன்னு அப்படியே உட்காந்துருக்க சொல்லலாண்ட. வேலைக்கு போகாமல், பல்லு விளக்காமல், குளிக்காமல், சாப்பிட மனதில்லாமல், ஏன்னா கர்த்தருக்கு படிக்காமல். சில பேர் அப்படி காத்திருப்பாங்க. எக்ஸாம் வருது, ஏன் படிக்கலைன்னா நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். உங்களுக்கு முட்டை காத்திருக்கிறது. சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன். படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பா. வேலை செய்யும்போது செய். வேலைக்கு நேரத்துக்கு போ. சம்பாதிக்க வேண்டிய ஆட்கள் சம்பாதிங்க. திருமணமானவர்கள் பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? மனைவி அப்படி போய் கதவை சாத்தி கொண்டு நாள் ஃபுல்லாக கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்றால் கணவர் ஓடி விடுவார். எனக்கு வேறு ஒருவர் காத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு. இதெல்லாம் நடக்கக்கூடாது. எத்தனை பேர் அதெல்லாம் புரிந்து கொள்ளுகிறீங்க? ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃபெல்லாம் பேசாதீங்க, யதார்த்தமாக பேசணும். ஏன்னா ஆண்டவர் யதார்த்தவாதி. ஆமேன் என்று சொல்லிவிட்டு அவர் நம்ம மக்கள் எப்படி திருப்பி விடுவார்கள் என்று அவருக்கு தெரியும். அவர் ரொம்ப தெளிவாய் பேசுகிற தேவன். எனக்கு அவர் பேசும்போது ரொம்ப அப்படி இந்த குறிப்பெல்லாம் அப்படி சரக்குன்னு சொல்லுவோம். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் எவ்வளோ ஆழமாக பேசிவிட்டாப்பா. என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்துரு. ஹல்லேலூயா. அப்படின்னா சரீரம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆத்துமா காத்துருக்கு. என் உள்ளான மனுஷியில் நான் என்ன தான் வெளியில் வேலை பார்த்தாலும்
வேலைக்கு போகணும், படிக்க வேண்டிய பிள்ளையை படிக்கணும், திருமணம் ஆன ஆளாய் பொறுப்புள்ள ஒரு மனைவியாய் கணவராய் இருக்கணும், பெற்றோர்களாய் பிள்ளைகளாய் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குது, வயதானவர்களுக்கு இருக்குது, பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிறார்கள், குடும்பத்தை நடத்துகிறார்கள், எல்லாம் பொறுப்பு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆத்துமா காத்திருக்கிற அனுபவம் என்றால் என்ன? சரீரத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் நம்ம உலகத்தில் செய்து கொண்டிருந்தால் ஆத்துமா என்ற அந்த உள்ளான மனுஷன் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படின்னு இந்த ஆத்துமாவுக்கு எதுங்க ஸ்திரத்தன்மையை தரும்? which can give the stability to your soul. உங்க ஆத்துமாவுக்கு ஸ்திரத்தன்மை எது தரும்? இப்போ சரீரத்துக்கு ஸ்திரத்தன்மை எது தரும்னு உங்களுக்கு சொல்ல முடியும்ல? சாப்பாடு. சாப்பிடலாம் தள்ளாட உடம்பு. சுகர் டவுன் ஆனா கிடினஸ் வரும். சாப்பாடு தான் ஒரு சரீரத்துக்கு ஸ்திரத்தன்மை. if there is no balanced diet to your body will go through all the wrong situations possible. Parameters will become wrong. இப்போ ஆத்துமாவுக்கு ஸ்திரத்தன்மை யார் தருவா? வார்த்தை. ஆமென். அப்ப நன்றாய் கவனிங்க, ஆண்டவர் ஆத்துமாவுக்கு வச்சிருக்கிற ஃபுட்டே அதுதான். திரும்பவும் சொல்லுகிறா பாருங்கள், என்ன அருமையா பேசிக்கிறா பாருங்கள், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இப்போ காத்திருக்கிறதுனா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஹே, what's the use of waiting upon the Lord? You are simply waiting for nothing. உலகத்தில் வேணா அது செல்லும், ஆண்டவர்கிட்ட இல்லை. கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறவங்க சும்மா காத்திருக்கிறது இல்லை. சொல்லுங்க, சும்மா காத்திருக்கிறது இல்லை. காத்திருக்கிறதுனா ஏதோ ஆண்டவர் செய்வார்னு அப்படி இல்லை. இட்ஸ் அபவுட் ஆக்டிவ் வெயிட்டிங். இட்ஸ் நாட் அபவுட் பாசிவ் வெயிட்டிங். பாசிவ்னா ஒன்றுமே இல்லாமல் பலனற்று காத்திருக்கிறது இல்லை. இவர்கள் காத்திருக்கிறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கு. இவர்கள் காத்திருக்கிறதுலேயே ஒரு செயல் இருக்கு. என்ன செயல்? நம்பிக்கை. நான் காத்திருக்கிறேன், ஆனால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். எது என் நம்பிக்கை? வார்த்தையே நம்பிக்கை. ஐயோ, என் லிட்ரல் ரியல் லைஃப்ல எதுவுமே நடக்காதது போல் இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலா சொல்றார்? எல்லாம் ஒரு பயங்கர கனெக்ஷன் பாருங்க. என்ன வல்லமே 6 வருகிறது பாருங்கள். இது எப்படிப்பட்ட காத்திருக்குது இல்லையா? வார்த்தை காத்திருக்கேன்னா எப்படி காத்திருப்பேன்? எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? எப்படியும் நைட்டு போயிடும், டே லைட்டு வரவே வரும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? ஆட போங்க, யாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியாது, ஜாமக்காரருக்கு தெரியும். இல்லைன்னா அவங்க ஜாமக்காரராகவே இருக்க மாட்டாங்க. என்னங்க இது விடியும் நினச்சா விடியவே இல்லை, டபுள் டியூட்டி அன்னைக்கு. சரி, அடுத்த நாளாவது விடியணும் உட்காந்தா விடியலை, ட்ரிபிள் டியூட்டியா? சரி, ஓவர் டைம் ஏதாவது தருவாங்களாக்கும். ஆனால் மனுஷன் அதுக்குள்ளே சொத்தையாக இருப்பார், அது வேறு விஷயம். காத்திருந்து 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 ஒரு விடியல் இல்லைன்னா என்னையா இருக்கு? ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜாமக்காரரை பார்க்கணும் நான் காத்திருக்கேன், என்னால் முடியுங்க அப்படின்னு சங்கீதக்காரன் ஆண்டர்கிட்ட சொல்கிறாருன்னா அவனுக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது, நைட்டு போனால் டே வருதுன்னு. உங்களுக்கு வராது? ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு வராது, வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களுக்கு வராது. அதனால சொல்லி கொடுத்து காக்க வைக்கிறார் ஐயா. இப்படி காத்திருக்கிறாள் வெட்கப்பட்டே போனதில்லை, போக மாட்டார்கள். ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு மனுஷன் சொல்லி ஏமாத்தும் போலாம், ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்லாப்பா. அப்போ உங்களுக்கு ஒரு சகிப்பு வரும், தன்னால வரும். ஆனா போயா, நைட்டு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கு, ஆனா போய்கிட்டே இருக்கு. ஏய், எப்போ நடராத்திரி எந்திரிச்சு பார்த்தாலும் இருட்டாக தான் இருக்கும். அட போங்க, 6 மணிக்கு பிறகு சில பேருக்கு எல்லாமே இருட்டு. 12, 1 மணி, 2 மணி இருட்டு தான். ஒவ்வொரு நிமிஷமும் செகண்டையும் பார்க்குறவங்களுக்கு இருட்டு ரொம்ப லாங்காக கூட தெரியும். 4 மணி இருட்டு தான், 5 ஆகும்போது இருட்டாக தான் தெரியும். ஏன்னா இருட்டிலே இருந்துட்டோம் ரொம்ப நாள். ஆனால் 6 மணி வரும்போது இருட்டு போய் இருக்கிறது தெரிய வரும். 6 மணி கடக்கும்போது இன்னும் தெரிய வரும், வெளிச்சம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று. நன்றா கவனிங்க, ஒரு டனல் எக்ஸ்பீரியன்ஸில் போகிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, முடிவில் உனக்கு ஒரு வெளிச்சம் காத்திருக்கு. இயேசுக்கு சொன்ன முடிவில் உனக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்கு. சிலுவையை இன்று சகிப்பாய், நாளை சந்தோஷத்தை சந்திப்பாய். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் அப்படியாக கடவுள் பிதா. யூடியூப்ல இன்டர்நெட்ல பார்க்கிறவர்களுக்கு அப்படியாக கடவுள் பிதாவை இன்று சகிக்கிறவர்கள் நாளை சந்தோஷத்தை சந்திப்பார்கள். ஏமே, சந்தோஷம் சகிக்கும்.
ஐயோ, துன்பத்தில் சகிக்க சொல்வது அல்ல இந்த வார்த்தை. துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆவியிலே சந்தோஷம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, அதனால் நீங்கள் கரங்களை இருக்கிற இடத்துல அப்படியே உயர்த்தி வண்ணமாய் சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவர். நீங்கள் எங்களோடு இடைப்படும் பொழுது எங்களுக்கு நம்பிக்கை உண்டப்பா. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் உலகத்தில் இருந்தாலும் எங்களோடு இருக்கிற தேவன் நம்பிக்கையின் தேவ, நீர் மகிமையின் நம்பிக்கையானவர் ஐயா. நான் அதை பேசும்பொழுதே உடைய அபிஷேகத்தை உணர்கிறேன். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மகிமையின் நம்பிக்கையானவர். ஒரு சாதாரண நம்பிக்கை அல்ல, இது ஒரு மகிமையின் நம்பிக்கை. அப்பா, கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உடைய சமூகத்தில் அங்கலாய்ப்போடு துக்கத்தோடு சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலைக்குள் அவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வைத்து, அவர்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையை வைத்து, ஜாமக்காரரை பார்க்கிலும் விடியற் காலத்திற்காக காத்திருக்கிற ஒரு மகளை போல, மகனை போல உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளை வெட்கப்பட்டு போவதே இல்லை அப்பா. அவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிவது இல்லை அப்பா. அவருடைய முகங்கள் பிரகாசிக்க பண்ணுகிறேன், அவருடைய வாழ்க்கையை நீ பிரகாசிக்க பண்ணுகிறேன். ஓ, விளக்கு தண்டின் மேல் உட்கார வைக்கிற காலத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவருடைய வெளிச்சத்திற்கு நேராய் ஜாதிகள் ஓடி வருவார்களப்பா, ராஜாக்கள் ஓடி வருவார்களப்பா. இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இருள் இந்த பூமியும் காரிருள் ஜனத்தையும் மூடுகிற இந்த நாட்கள், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்களும், ஓ, காணப்படுகிற மகிமைக்கு நேராக ராஜாதிகளும் கடந்து வருவார்கள் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். பெற்றுகள் தேவ பிள்ளை, ஓ, உன்னுடைய மகிமை நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ வெளிச்சத்தை காணுகிற நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய மகிமை எழும்பிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உம்முடைய ஜனத்தை உயர்த்தும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறதையா. அவர்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுகிற எரிகிற விளக்குகள். ஓ, அந்த விளக்கின் வெளிச்சத்தை ஒருவரும் மூட முடியாது, ஒருவரும் மறைக்க முடியாது. இது மலை மேல் இருக்கிற பட்டணம் அல்லவா, இது கொளுத்தப்பட்ட விளக்கு அல்லவா. இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன் பிதாவே, உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவனும் சபிக்க முடியாது. அவளுக்கு விரோதமாய் வந்த சாபங்களை நான் இயேசுவின் நாமத்திலே திருப்பி அனுப்புகிறேன். பாதாளத்திற்கு இயேசுவின் நாமம். ஒரு தேவ பிள்ளையும் சபிப்பதற்கு உனக்கு அதிகாரமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, யூடியூப்லையும் இன்டர்நெட்லையும் என்னை கவனித்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் வருகிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது எவர் சபிக்க முடியும்? உங்க கரம் அவர்களை காத்திருக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது எவர்கள் அவர்களை தள்ளிவிட முடியும்? கர்த்தரே அவர்களுக்கு வேண்டிய பலனாய் இருப்பீர். கர்த்தரே அவர்களுக்கு வேண்டிய நம்பிக்கையா இருக்கிறீர். கர்த்தரே அவர்களுக்கு வார்த்தையா இருக்கிறீரப்பா. நீங்க உயிர்ப்பிக்க உங்களால் முடியும் சுவாமி. எந்த சூழ்நிலை உயிர்ப்பிக்க முடியும்? என்னோடு கூட சேர்ந்து ஐயா, என் சூழ்நிலை மறித்ததை போல் இருக்கிறது, நான் எப்படி இந்த சூழ்நிலை ஒரு நம்பிக்கையை பார்ப்பேன் என்று அழுகிற சகோதரா சகோதரி, கர்த்தருடக்காக பேசுகிறா. உன் மறித்த சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். ஏனென்றால் நான் மறித்தோருக்கே உயிர் கொடுக்கிற தேவன் என்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறா. இப்போது இல்லாதவர்களை நீ அழை, இயேசுவின் நாமத்திலே அழை. பிதாவானவர் உனக்காக மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார் என்று உனக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அப்படியாக கடவுள், அப்படியாக கடவுள். இல்லாதவர்களை இருக்கவர்களை போல நாங்கள் அழைக்கிறோம் ஐயா. இப்பொழுது இல்லை, ஆனால் இனிமேல் இருக்கும். இப்பொழுது தெரியல, இனிமேல் தெரியும். இப்பொழுது அது வரவில்லை, ஆனால் எங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரியவர், மகிமைக்கு பாத்திர நீ ஒருவர் மட்டுமே அப்பா. உங்க வார்த்தை மகிமைப்படட்டும்பா. எதை செய்தாலும் கடைசியில் உங்கள் வார்த்தையை நீங்கள் நிறுத்தி காட்டுவீங்கல்ல, உயர்த்தி காட்டுவீங்கல்ல, அது ஜெயித்ததுன்னு சொல்லி பெருமைப்படுவீங்கல்ல, அது ஒவ்வொரு பிள்ளைக்கு அப்படியே ஆகும். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஐயா. ஏன்னா எங்களுக்கு வார்த்தை தான்ப்பா நம்பிக்கை. மனுஷன் பேசுகிற வார்த்தையே நம்பி எத்தனையோ பேர் ஏமாந்தாங்க. ஆனால் உங்கள் வார்த்தையை நம்பி நாங்கள் ஏமாற மாட்டோம் ஐயா. ஏன்னா நீ பொய் சொல்ல மனுஷனில் மனுமாற மனம் புத்திரனும் அல்லப்பா. நீ செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிறவர் ஐயா. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி உமக்கு மகிமையை கொடுக்குறோம், கனத்தை கொடுக்குறோம், துதியை கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென்.